இன்னைக்கு நம்முடைய பள்ளிக்கூடத்துல தேவை ஒரு மதத்தை சார்ந்த எல்லா மதத்தையும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய கல்வி ஒரு பள்ளிக்கூடத்துல கொஞ்சமாச்சு இருக்கணுங்க ஐயா. ஒரு பள்ளிக்கூடத்துல அரசு சொல்றாங்களோ இல்லையோ பகவத்கீதையினுடைய 18 சாப்டரையும் அவங்க சொல்லி கொடுக்கணும். 8ஆம் கிளாஸ் ஆரம்பிச்சு 12ஆம் கிளாஸ் முடிக்கும் போது அந்த குழந்தைக்கு ஸ்லோகம் தெரிஞ்சிருக்கணும். பகவத்கீதையினுடைய கருப்பொருள் தெரிஞ்சிருக்கணும். ஒரு மகாபாரதம் ஒரு குழந்தைக்கு ஒரு பாடமாக சொல்லி கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த குழந்தை மேடையின் மீது ஒரு நாடகம் போடும் பொழுது அதில் ஒரு பகுதியை எடுத்துங்க பண்ணணும். அதே குழந்தைக்கு ஒரு பேசிக் குரான்ல என்ன சொல்றாங்க ஒரு புரிதல். அது இந்து மதத்தை பின்பற்றக்கூடிய குழந்தையாக இருந்தாலும் மற்ற மதத்தினுடைய அடிப்படையை அந்த குழந்தைக்கு நம்ம சொல்லிக் கொடுத்துதான் பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியே அனுப்பணுங்க ஐயா. கிறிஸ்துவ மதத்தினுடைய அடிப்படையும் அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருக்கணும். லென்ட்னு சொல்றாங்களே அப்படின்னா என்ன, 7வது நாள் ஓய்வெடுக்க வேண்டும் என்று சினகாக் ஜூ கம்யூனிட்டி சொல்றாங்களே அது என்னது, அந்த குழந்தைக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்து உங்க அனுப்பிச்சாத்தாங்க ஐயா இந்து முஸ்லீம் சண்டை வராது. இல்லாட்டி வந்துகிட்டே தான் இருக்காது. ஏன்னா அடிப்படை புரிதல் கிடையாது. ஒரு மதத்தின் பற்றி நமக்கு தெரியாது. நம்முடைய மதத்தை உயர்ந்த மதமாக நினைத்துக் கொண்டிருக்கின்றோம், தவறில்லை. நம்முடைய மதத்தை உயர்ந்த மதமாக நினைக்கும் பொழுது இன்னொரு மதத்தை தாழ்வாக ஏன் சில பேர் நினைக்கிறாங்கன்னா அந்த மதத்தை பற்றி புரிதல் அவங்களுக்கு இல்லை. ஆனா நம் செக்குலர் எஜுகேஷன் என்கின்ற போர்வையில ஒரு பள்ளிக்கூடத்தில் இதையெல்லாம் பிடுங்கி எரிந்து விட்டோம். ஆனால் என்னுடைய அன்பான வேண்டுகோள், ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு பேசிக் நாலேஜ் ஆன் தர்மா, பேசிக் நாலேஜ் ஆன் பிலாசபி, எல்லா மதத்தினுடைய அடிப்படை புரிதல் ஒரு குழந்தைக்கு தெரிந்தால் மட்டும்தான் அந்த குழந்தை ஒரு மனிதன சகோதரனாக சகோதரியாக எல்லா மனிதனையும் சமமாக, இன்னொரு மதமாக இருந்தாலும் அந்த மதத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை அந்த குழந்தை கையில் எடுக்க முடியும். நான் எல்லா பள்ளிக்கூடத்திலையும் என்னோட பேச்சில் இந்த பாயிண்ட் நான் சொல்றேங்க ஐயா. குழந்தைக்கு ஆன்மீகத்தை தர்மத்தை மாற்று மதமாக இருந்தாலும் எடுத்து சொல்லிக் கொடுங்க. 12ஆம் வகுப்புக்குள்ள அவங்களுக்கு என்ன மனது உருவாகிறதோ அதுதான் அவர்களுடைய வாழ்க்கை. அதன் பிறகு அது உருவாகாது. அதையும் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு அன்பார்ந்த வேண்டுகோளை இந்த அற்புதமான பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு அன்பு சொந்தங்களுக்கு இந்த நேரத்தில் நான் வேண்டி உங்களிடம் தெரிவித்துக் கொள்கின்றேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.